ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். இது முக்கோடி கிருத்திகை என்று போற்றப்படும் 3 முக்கியமான கிருத்திகை தினங்களில் ஒன்றாகும். மற்றவை தை கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கிருத்திகை. ஆடி கிருத்திகையின் முக்கியத்துவம், ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை முருகனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்பதை பார்ப்போம். கார்த்திகை பெண்கள் வளர்த்தது. முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபத்தில் தோன்றி சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக வளர்ந்தார். இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 பேரும் எடுத்து வளர்த்தனர். அவர்களை போற்றும் விதமாக கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபடுவது கார்த்திகை பெண்களின் அருளையும் பெற்றுத்தரும் என்பது ஐதீகம். தட்சிணாயன கால ஆரம்பம். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம். இது தெய்வ வழிபாடுகளுக்கு மிகவும் உகந்த காலம். சூரியன் தனது பயண திசையை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மாற்றும் இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது கூடுதல் நன்மைகளை தரும். தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் கர்ம வினைகள் நீங்கவும், திருமண தடைகள் அகலவும், குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த நாள் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சகல சௌபாக்கியங்களும் ஆடி கிருத்திகை நாளில் முருகனை வழிபடுவதால் ஞானம், சக்தி, ஆரோக்கியம், வெற்றி, வாழ்வில் செழிப்பு, வீடு வாகன வசதி, தொழில் அபிவிருத்தி போன்ற பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருக்கும் முறை. ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டு பலன் பெற பக்தர்கள் சில விரத முறைகளை கடைபிடிக்கலாம். முன் ஏற்பாடு. ஆடி கிருத்திகை வருவதற்கு ஒரு நாள் முன்பே வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதிகாலை நீராடல். ஆடி கிருத்திகை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். விரதத் தொடக்கம். காலை உணவை தவிர்த்து ஒருவேளை மட்டுமே உண்ணும், பொதுவாக மதியம் விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த உணவில் உப்பு சேர்க்காமல் இருப்பது சிறப்பானது. இரவு பால் மற்றும் பழங்களை உண்டு விரதத்தை முடிக்கலாம். வழிபாடு. வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு முன் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். நட்சத்திர கோலம் போட்டு அதை சுற்றி 6 மண் அகல் தீபங்களை ஏற்றி வழிபடுவது சிறப்பு. கோவில் தரிசனம். அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கு சென்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம். பால் காவடி, புஷ்பக் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற அறுபடை வீடுகளில் ஆடி கிருத்திகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். பாராயணம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், சண்முக கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் போன்ற முருகப்பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது மிகுந்த பலன் தரும். அன்னதானம். விரதத்தை நிறைவு செய்யும் முன் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும். மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்தால் எல்லா கிருத்திகைகளிலும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை மனம் உருகி வழிபட்டு அவரது அருளை பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள்.